நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது பெரிது சிறிது என்று பார்க்க போறோம். சரியா? பெரிய உரு சிறிய உரு என்று பார்க்க போறோம். இதுல இருக்கிற படங்கள்ல என்னென்ன படங்கள் இருக்குது? பசு இருக்குது, எறும்பு இருக்குது, யானை இருக்குது, முயல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இதுல இருக்கிற மிருகத்துல எந்த மிருகம் பெரிய மிருகம்? மிருகங்கள்ல பெரிய மிருகம் எது? யானை. என்ன எங்களுக்கு தெரியும், யானை பெரிய மிருகம். சரி, நாங்க இப்ப முதலாவதுல பார்க்க போறோம். பசுவும் எறும்பும் இருக்குது. இதுல பெரிது எது? எது பெரிது? எது பெரிது? பசு பெரிது. எறும்பு எப்படி இருக்கும்? சிறிதாக இருக்கும். அப்ப நாங்கள் பெரிய உருவ என்ன செய்ய போறோம்? சரி அடையாளம் போட போறோம். பெரிய உருவுக்கு சரி என்ற அடையாளம் போட போறோம். சரியா? அடுத்தது பார்ப்போம். முயல் இருக்குது, யானை இருக்குது. இதுல எது பெரிய மிருகம்? எது பெரிய மிருகம்? யானை. யானை பெரிய மிருகம், பெரிதாக இருக்கும். என்ன? பசு எறும்போட பார்க்கக்குள்ள பசு பெரிது. முயலும் யானையும் பார்க்கக்குள்ள எது பெரிது? யானை பெரிது. பெரிதென்ற உருவுக்கு சரி அடையாளம் போட்டுக்கிறோம். இதுலயே பெரிது சிறிது? எறும்பு சிறிது, முயல் சிறிது. அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? புள்ளடி போட போறோம். சரியா? பெரிய உருவுக்கு சரி போட்டிருக்கிறோம், சிறிய உருவுக்கு புள்ளடி போட்டிருக்கிறோம். அதே போல இதுல பெரிய உருவுக்கு என்ன போட்டிருக்கிறோம்? சரி போட்ட உருவம் எது? பெரிது. புள்ளடி போட்டது சிறிது. அடுத்தது இது என்ன செய்யட்டுக்குமா? சிறிய உருவ சுத்தி வட்டம் போடட்டுக்குமா? நாங்க இதுல சிறிய உருவ சுத்தி வட்டம் போட போறோம். முதலாவதுல என்னென்ன இருக்குது? முதலாவது படத்துல என்னென்ன இருக்குது? யானையும் எலியும் இருக்குது. இதுல எது பெரிது, எது சிறிது? யானையா எலியா சிறியது? சிறிய பிராணி எது? எலி. அப்ப சிறிய பிராணியை சுத்தி என்ன போட போறோம்? வட்டம் போட போறோம். அடுத்தது பார்ப்போம். என்ன இருக்குது? கங்காரு. வேற என்ன இருக்குது? நத்தை. என்னென்ன இருக்குது? கங்காரு, நத்தை. இதுல எது சிறிது? எது சிறிது? நத்தை சிறிய ஒரு பிராணி. என்ன? நத்தை சிறிய ஒரு பிராணி. அடுத்ததா இருக்கிறது பார்ப்போம். அடுத்ததா என்னென்ன இருக்குது? சிங்கம், எறும்பு இருக்குது. சிங்கமும் எறும்பும் இருக்குது. இப்ப சிங்கம் சிறிதா, எறும்பு சிறிதா? எது சிறிது? எது சிறிது? எறும்பு சிறிது. அப்ப சிறிய பிராணியை சுத்தி வட்டம் போடுவோம். இதுல பார்ப்போம். இந்த இரண்டிலேயும் எது சிறிது? எது? பூனை. என்ன? எது சிறிது? பூனை சிறிது. சரியா? அப்ப இது என்ன செய்த நாங்கள்? சிறிய உருவ இனங்கண்டு அதை சுத்தி என்ன செய்த நாங்கள்? வட்டம் வரைஞ்சினாங்கள். அப்ப இதுல சிறிய உருவ கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? அடுத்தது பார்ப்போம். இது என்ன இருக்குது? படங்கள் இருக்குது. என்ன? இது என்ன செய்யட்டுக்குமா? ஒரே மாதிரியான படங்களை, ஒத்த உருவங்களை இணைக்க சொல்லி இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஒத்த உருவங்களை இணைக்க போறோம். அதுலயும் பெரிது சிறிதண்டு இருக்குது. ஒத்த உருவங்களையும் பெரிது சிறிதண்டு இருக்குது. சரியா? இதுல
இதுல எது சிறிது கப்பில்? இது சிறிது. அதே போல தொப்பி சிறிது. சிறிய உருவத்தான் சுற்றி வட்டம் வரைய போறோம் கதிரில. இது சிறிது. இதையும் ஒத்த உருவங்கள் இருக்குது. அதுலயும் எது பெரிது எது சிறிதென்று பார்த்து சிறிய உருவ சுற்றி நாங்க வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். முதல் என்ன பார்த்து நாங்கள்? பெரிது சிறிது பார்த்து நாங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம்? தூர கிட்ட. இப்ப இதுல என்ன இருக்குது? வீடு. தூர உள்ள வீட்டுக்கு கோடு போட போறோம். இதுல எது தூரவா தெரியுது எங்களுக்கு? தூர. இந்த வீடு தூரதா இருக்குது. இப்ப இதுல பாருங்க, மரம் இருக்குது. என்ன இருக்குது? மரம். மரத்துக்கு கிட்டவாக இருக்கிற, மரத்துக்கு அருகில் இருக்கும் பூனையை சுற்றி வட்டம் வரைவோம். மரத்துக்கு அருகில் எந்த பூனை இருக்குது? மரத்துக்கு இது மரத்துக்கு அருகில் இருக்கிற பூனை. சரியா? அதே போல இதுல நிக்கிறவர் எவர்? தூர நிக்கிறது. தூர நிக்கிற உருவ சுத்தி வட்டம் வரைய போறோம். அப்ப இது தூர கிட்டன்றது பார்த்துருக்கிறோம். அருகில். என்ன? அப்ப இது வீடு வந்து இந்த வீடு எங்களுக்கு அருகில இருக்குது. இந்த பூனை வந்து இந்த மரத்துக்கு அருகில் இருக்குது. இதுல இருக்கிற சிறுவன் வந்து இவர் தூர நிக்கிறார். இவர் வந்து எங்க நிக்கிறார்? கிட்ட நிக்கிறார். சரியா? தூர கிட்ட. சரி, இப்ப பாப்போம். இது என்ன? இது மரம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? மரம். நான் இப்ப உங்களை கேட்க போறேன், நீங்க சொல்ல போறீங்க. மரத்துக்கு அருகில் என்ன இருக்கிறது? மரத்துக்கு அருகில் என்ன நிக்குது? என்ன நிக்குது இதுல? சிங்கம். மரத்துக்கு அருகில் யார் நிக்கிறது? சிங்கம் நிக்குது. மரத்துக்கு தூர, மரத்துல இருந்து தூரவா என்ன இருக்குது? வண்ணத்து பூச்சி இருக்குது. வேற வேற என்ன? இது நரி. என்ன? நரி ஒன்று நிக்குது. அப்ப இதுல இருக்கிறது என்ன? இது மரம். மரத்துக்கு அருகில் என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. மரத்துக்கு அருகில் என்ன இருக்குது? சிங்கம். மரத்துக்கு தூர வண்ணத்து பூச்சியும் நரியும் இருக்குது. சரியா? அப்ப இதுல தூர கிட்டன்றது பார்த்துருக்கிறோம். தூர தூர தூரவா என்ன இருக்குது? வண்ணத்து பூச்சி. அருகில என்ன இருக்குது? பக்கத்துல சிங்கம் இருக்குது. சரியா? அடுத்தது என்ன பார்க்க போறோம்? இப்ப நாங்கள் தூர கிட்ட பெரிது சிறிதண்டு பார்த்துக்கிறோம். இப்ப வந்து மேலே கீழே பார்க்க போறோம். நாங்க இதுல நிக்கிறோம். நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்களோட வீட்டுல. என்ன? நாங்க வீட்டுக்கு அங்க இருப்போம், கீழே இருப்போம். வீட்டுக்கு மேலே என்ன இருக்கும்? எங்கட வீட்டுக்கு மேல என்ன இருக்கும்? வானம். என்ன? சூரியன் இருக்கு. அதே போல இதுல என்ன இருக்குது? மேசை ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. என்ன இருக்குது? மேசை. அந்த மேசைக்கு மேல என்ன இருக்குது? மேசைக்கு மேல என்ன இருக்குது? பந்து இருக்குது. அப்ப மேசைக்கு மேலே. மேசைக்கு கீழே என்ன இருக்குது? மேசைக்கு கீழே கீழையும் பந்து இருக்குது. அப்ப மேலே பந்து, கீழையும் பந்து இருக்குது. மேசைக்கு மேலேயும் பந்து இருக்குது, மேசைக்கு கீழையும் பந்து இருக்குது. அப்ப இதை வச்சு நாங்க என்ன பார்த்துக்கிறோம்? மேலே கீழே என்றத நாங்க விளங்கி இருக்கிறோம். சரியா? அடுத்தது இதுல ஒரு மரம் நிக்குது.
இப்போ இந்த பந்து வந்து எங்க இருக்குது? பந்து எங்க இருக்கு? இந்த பந்து மரத்துக்கு மேலேயா மரத்துக்கு கீழேயா இருக்குது? பந்து பந்து எங்க இருக்குது? மரத்துக்கு கீழே. பந்து எங்க இருக்குது? மரத்துக்கு கீழே இருக்குது. சரியா? அடுத்த படத்தை பார்ப்போம். நாய்க்குட்டி இருக்குது, பந்தும் இருக்குது. பந்து எங்க இருக்குது? இப்ப பந்து எங்க இருக்குது? முதல் பந்து மரத்துக்கு கீழே இருக்குது. இப்ப இருக்கிற பந்து நாய்க்குட்டிக்கு எங்க இருக்குது? நாய்க்குட்டிக்கு மேல இருக்குது. எங்க இருக்குது? நாய்க்குட்டிக்கு மேல இருக்குது. இப்ப முதல்ல பார்த்த மாதிரி ஒரு மேசை இருக்குது. இந்த படத்தை பாருங்க. மேசை ஒன்று இருக்குது. இப்ப பந்து எங்க இருக்குது? பந்து எங்க இருக்குது? மேசைக்கு கீழே இருக்குது. மேசைக்கு மேலே ஏதாவது இருக்குதா? மேசைக்கு மேலே ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப பந்து எங்க இருக்குது? மேசைக்கு கீழே இருக்குது. அடுத்தது கதிரை ஒன்று இருக்குது. இப்ப அந்த பந்து எங்க இருக்குது? கதிரைக்கு மேலே இருக்குது. பந்து எங்க இருக்குது? கதிரைக்கு மேலே. குடைக்கு கீழே என்ன இருக்குது? அடுத்த படத்துல குடைக்கு கீழே என்ன இருக்குது? பந்து இருக்குது. அப்ப பந்து இருக்கிறது என்னன்னு சொல்லுவா? குடைக்கு கீழே பந்து இருக்குது. கீழே உள்ள படத்துல பந்து எங்க இருக்குது? இப்ப காருக்கு மேலே. எங்க இருக்குது? காருக்கு மேல. அப்ப உங்களுக்கு இப்ப கீழே மேலே என்றது விளங்கி இருக்கணும். என்ன? இப்ப பாப்போம் திரும்ப. பந்து எங்க இருக்குது? முதலாவது படத்துல மரத்துக்கு கீழே இருக்குது. அடுத்த படத்துல எங்க இருக்கு பந்து? நாய்க்குட்டிக்கு மேலே இருக்குது. இதுல மூன்றாவது படத்துல மேசைக்கு கீழே இருக்குது. இதுல எங்க இருக்குது? கதிரைக்கு மேல. அடுத்தது குடைக்கு கீழே. அதே போல காருக்கு மேலே இருக்குது. அப்ப நாங்க இப்ப இதுல மேலே கீழே என்றத பார்த்துட்டோம். சரி, அடுத்தது நாங்க செய்ய போறோம். இந்த பறவை வந்து எங்க இருக்குது? முகிலுக்கு எங்க இருக்குது? அந்த முகிலுக்கு கீழே பறவை இருக்குது. அடுத்ததுல முகிலுக்கு மேலே இருக்குது. இது வந்து முகிலுக்கு கீழே இருக்குது. இது முகிலுக்கு மேல. அடுத்தது மீன் இருக்குது. பாப்போம். மீனுக்கு மேலே என்ன இருக்குது? நண்டு. நண்டு எங்க இருக்குது? மீனுக்கு மேலே இருக்குது. இப்ப எங்க இருக்குது நண்டு? எங்க வந்துடுது? மீனுக்கு கீழே வந்துடுது நண்டு. சரியா? அப்ப இந்த முகிலுக்கு கீழே இருக்குது பறவை. பிறகு முகிலுக்கு மேலே. மீனுக்கு மேலே என்ன இருக்குது? நண்டு இருக்குது. மீனுக்கு கீழே என்ன இருக்குது? நண்டு இருக்குது. நண்டுக்கு மேலே என்ன இருக்குது? மீன் இருக்குது. இப்ப மீனுக்கு மேலே என்ன இருக்குது? நண்டு இருக்குது. சரியா? நாங்களப்ப இன்றைக்கு வந்து மேலே கீழே என்றதும் தூர அருகில் என்றதும் பெரிது சிறிது என்றதும் பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப உங்களுக்கு பெரிது சிறிதென்றதும் தெரிஞ்சிருக்கும். அதே போல தூர அருகில் என்ன தூர கிட்ட என்றது தெரிஞ்சிருக்குது. அதே போல மேலே கீழே என்ற சொல்லி நாங்கள் இந்த மூன்றும் ஒன்றாக இன்றைக்கு பார்த்துருக்குறோம். சரியா குட்டீஸ்? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.